ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். நான் வந்துட்டு ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த நியூஸ் எப்படி வந்துச்சு அதெல்லாம் சொல்ல போறேன். ஸோ நியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா, நான் 8 நாள் 10 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாரி 5,00,000 பீப்பிள் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல என்ன நான் சொல்லியிருந்தேன், அப்படி கம்மியான மார்க் கூட அதிகமான பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு. இந்த 2025 ஜேஇ செஷன் 1 என்டிஏ பிளண்டர் பண்ணிட்டாங்க. பிளண்டர் பண்ணா நமக்கு ஒரு பெரிய குட் நியூஸ்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியிலே கம்மியான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு இப்ப லாஸ்ட் டேட் 22 நவம்பர். நான் அந்த இடத்துக்கு நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, பண்ணா நம்ம நிறைய மார்க் வாங்க அப்படி கூட சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நமக்கே தெரியாம மேசிவா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பெருசா போயிடுச்சு. இப்ப நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஹிஸ்டரியிலே அதிகமா வந்துருச்சு. ஸோ யாராலும் நம்ப முடியல. ஹிஸ்டரியிலேயே அதிகமானா இப்ப நீங்க நினைச்சு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லேக் பீப்புள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. நடந்ததே கிடையாது அந்த மாதிரி. செகண்ட் செஷன்ல கூட அந்த லெவல் ரீச் ஆனதே இல்லை. இப்போ நீங்க ப்ரீவியஸ் கேஸ் சினாரியோஸ் அப்படி பார்க்கும்போது 2023 2024 எடுப்பேன். 2023ல செஷன் 1ல 8 லட்சம், 2023 செகண்ட் செஷன்ல 9 லட்சம், 2024ல ஃபர்ஸ்ட் செஷன்ல 12 லட்சம், 2024ல செகண்ட் செஷனும் 12 லட்சம், 90,000 அந்த மாதிரி கிட்டத்தட்ட 13 லேக்ஸ். இந்த வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா 14 லேக் பீப்புள் பண்ணிட்டாங்க. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியல. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் ஜேஇக்கு வந்துட்டு கிரேஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்ல. நான் லாஸ்ட் இயரே வீடியோ போட்டிருக்கும்போது இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். போன வருஷமே அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தனால, இப்போ 12 லேக்ஸ் அப்படி வந்தனால கட் ஆஃப் வந்துட்டு 93% வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நான் சொல்லியிருந்தேன், நம்ம கண்டிப்பா ஜெய் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், நிறைய பேர் கிரேஸ் ஆவாங்க, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். நான் போன வருஷம் வீடியோஸ் போட்டே இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் நம்ம நினைச்ச மாதிரி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன்னா 14 லேக் பீப்புள் வந்துட்டாங்க. காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம கட் ஆஃப் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் ஒரு நியூஸாக நாங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. 14 லேக் பீப்புள் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியல. இது போக நிறைய பேர் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பண்ணாமலும் இருக்காங்க. செகண்ட் செஷன்லாம் கிட்டத்தட்ட 15-16 லேக் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த நியூஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். எப்படி இந்த மாதிரி நடக்குது முதல்ல பார்க்கணும். ஏன்னா முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு 5 லேக் 7 லேக் கம்மியாக தான் ஆயிட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு என்ன ஆச்சு, நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, திடீர்னு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, என்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்டி அவங்க பண்ண தப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்டி அவங்க பண்ண தப்பை வந்துட்டு கொஞ்சமாக ஓகே கரெக்ட் பண்ணலாம் சொல்லி அவங்க ஒரு அப்டேட்டா கொடுத்தாக்கமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கடைசி சர்டிஃபிகேட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேவையில்லைன்னு சொன்னோன்னே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கரெக்ஷன் விண்டோவில் கூட நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜென்ரல் கேட்டகரி போட்டு அதுக்கப்புறமா ஓபிசி ஜென்ரல் டிவிஷன் மாற்றிக்கிறாங்க கூட சொன்னாங்க கரெக்ஷன் விண்டோவில். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்தனால ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதான் இப்போ 14 லேக் கிட்ட வந்துருச்சு. இன்னொன்று பெரிய பார்த்தீங்கன்னா, நீட்டு ரொம்ப பெரிய ஃப்ராடு நடந்தனால போன வருஷம் நிறைய பேர் நீட்டை பயந்து நிறைய பேர் நீட்டுக்கும் படிக்காம இப்போ ஜெய்க்கு வர மாதிரி நிலைமை வந்துருச்சு. அதனால ஜெய் வரனால ஜெய்யும் இப்போ நான் செஷன் 1 14 லேக்கு, செஷன் 2 நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்க, பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக பண்ண வாய்ப்பு இருந்தால் 16 லேக் கூட வாய்ப்பு இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஜேஇ செஷன் 2 16 கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்கு. காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க வந்துட்டு நிறைய பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா செகண்ட் செஷன்ல போய் மாட்டிக்காம ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பண்ணிருங்க. கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. யாரெல்லாம் பண்ணாம இருக்கீங்களோ இப்பயே பண்ணிருங்க. ஜென்ரல் கேட்டகரியிலே பண்ணா கூட அடுத்த நம்ம கரெக்ஷன் விண்டோல வந்துட்டு ரிசர்வேஷன் வச்சு நம்ம கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன்ஸும் இருக்கு. நான் அந்த எப்படி பண்றதில்ல லாஸ்ட் டே போட்டிருந்தா போய் செக் பண்ணிக்கோங்க. அவங்க என்டி அப்டேட் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி கரெக்ஷன் விண்டோ ஆரம்பிச்சிச்சு 26th 27th அப்போ கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்குது. யாரெல்லாம் பண்ணலையோ செக்ஷனில் போய் மாட்டிக்காமல் ஃபர்ஸ்ட் செஷனில் எழுதிருங்க. பரவாயில்ல, வாட் எவர் இட் மேபி. என்னதான் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் செஷனில் போடுங்க, செகண்ட் செஷனில் பண்ணுங்க. இதுதான் ரிக்வஸ்ட். செகண்ட் ரிக்வஸ்ட் என்ன, 2 செஷனும் கொடுங்க, தப்பு இல்லை. 2 செஷனும் கொடுத்தா கூட யூ கேன் டூ இட். ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ நடுவில் இன்னொரு அப்டேட் வர வந்துச்சு. சிபிஎஸ்இ 2025 அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஜெய் அஃபெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷன்ல வந்துட்டு படிக்கவே டைம் இல்லை. 29th மார்ச் தான் முடியுது. 2 நாள் தான் கேப் இருக்கு. 2 நாள் எப்படி நம்ம ஜெய்க்கு படிக்க முடியும்? ஸோ அதுல வேற நிறைய பேர் சிபிஎஸ்சி பசங்க வந்துட்டு அதுலயும் அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட் போர்டு ஜெய் ப்ரிப்பேர் பண்ணாத பசங்க அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால சொல்றேன், கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. வருஷம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு.
அதனால சொல்றேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் ரொம்ப கஷ்டப்படாம இப்பயே பண்ணிக்கோங்க. இன்னொன்னு மோட்டிவேஷன் அப்படின்னு நான் குடுக்கும்போது, எதுவுமே கிடையாது. வாட் எவர் இட் மே பி என்னதான் நடந்தாலும், நீங்க உங்க ஹோப்ப குடுக்காம, நீங்க உங்களுக்கே காம்படிஷனா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு பேப்பர் குடுக்கிறீங்க, ஒரு சம் வரல எதுவா இருந்தாலும், நீங்க உங்களுக்குள்ளயே சண்டை போட்டு, ஐ கேன் டூ இட். இப்ப நான் எல்லா விடயும் சொல்றது தான். நீங்க இப்ப ஒருத்தவங்க கூட என்ட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாரி, "அண்ணா இப்ப நான் ஸ்கூல்ல இந்த மாரி மார்க் வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாரி எனக்கு கம்மியாயிட்டே இருக்கா?" நெறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நெறைய பேர் என்ன கார்னர் பண்றாங்க. அ காம்படிஷன் அவன் கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. ஒருத்தவங்க கூட சொல்ல மோசஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால சொல்றேன், யாரு என்ன எது பண்ணாலும் உங்களுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும். அதனால நீங்க தான் ஓடணும், நீங்க தான் உழைக்கணும். ஸோ இப்போ ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, முதல்ல நீங்க உழைக்கணும். உழைச்சாதான் ஒரு பலன் இருக்கும். அந்த பலன் அதான் உங்க சக்சஸ். புரியுதா? அதனால நீங்க எதுவா இருந்தாலும் உழைக்கிறது நீங்க உழைக்கணும். உழைச்சாதான் அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு. உழைக்கலன்னா வாய்ப்பே இல்ல. ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க உழைங்க. யாரு சொல்ற பேச்சும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். கோல செட் பண்ணியிருப்பீங்க. அந்த கோல அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சு, அந்த கோல போயிட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு உங்களுக்கும் தெரியும். தெரியலனா எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எல்லாத்தையும் ரிப்ளை பண்றேன். வாட்ஸ்அப் சேனல் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். என்னதான் வேணும் அண்ணா எனக்கு இது மாரி முடியலன்னா கூட சொல்லுங்க. நான் எதுவா இருந்தாலும் நான் சொல்லுவேன். மோட்டிவேஷனா சொல்லணும்னா நான் கூட சொல்றேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதான் நீங்க உங்க ஹோப் முதல்ல விடாதீங்க. எல்லாமே நம்ம பண்ணலான்ட்டு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு, யூ கேஸ் கேன் டூ இட். அதான் எனக்கு இதுலயும் நான் 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 கூட நெறைய பேர் பார்த்துருக்கேன். சோர்ந்து போயிட்டு எனக்கு என்ஐடில படிக்க முடியாதுன்னு நெனச்சிட்டு இருந்தவங்கலாம், நான் இப்ப என்ஐடில படிச்சு டாப் லெவல்ல இருக்காங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் பார்த்துருக்கேன். நான் படிக்கும்போது நெறைய பேர நான் இன்ஸ்பிரேஷன் வச்சு நான் பார்த்தேன். அதான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்க இந்த காம்படிஷன் இன்கிரீஸ் ஆகுதுன்னு பயப்படாதீங்க. இந்த மாரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஆக்சுவலி. அ பிளண்டர் பண்ணிட்டாங்கன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா அது பண்ணாங்க. அது பண்ணியும் இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா, அவ்வளோ கிரேஸ் இருக்கு ஜேஇக்கு. ஸோ இதான் சொல்ல வந்தேன். அதனால இந்த நியூஸு அவ்வளோ பெருசு தான். பட் ஆனா நீங்க அத பத்தி யோசிக்காம, நீங்க உங்க கோல செட் பண்ணியிருப்பீங்க. அத மட்டும் யோசிச்சுட்டு போங்க. உங்கனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க போடுங்க. வரது நெக்ஸ்ட் அத பார்த்துக்கலாம். புரியுதா? ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட் பார்ப்போம்.